இந்த மாதம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராக திரும்பும். உபாகம புஸ்தகம் 1வது அதிகாரம், Deuteronomy chapter 1 verse 11. நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு அதிகமாகும்படி உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடியே உங்களை ஆசீர்வதிப்பாராக. சொல்லுங்க ஒரு அல்லேலூயா. இந்த வாக்குத்தத்தத்தை நான் பெறுவதற்கு 3 முறை ஆண்டவர் இந்த வசனத்துக்காக நான் ஜெபிக்கும் பொழுது, ஆண்டவருடைய வார்த்தைக்காக அக்டோபர் மாதம் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் எனக்கு 3 முறை இந்த வார்த்தையை திட்டமாய் உறுதிப்படுத்தினார். நான் ஒரு விசை வாசித்த பொழுது என்னோடு அந்த வார்த்தை பேசினது. அந்த வார்த்தை பேசின பின்பு மறுபடியும் நான் அந்த நாளிலே எனக்கு ஒருவர் அதே வசனத்தை ஆசீர்வாதமாக அனுப்பி கொடுத்தார்கள். மறுபடியும் அது உறுதியாயிற்று. மறுபடியும் இந்த சபையிலே வந்து ஒருவருக்கு பிறந்த நாளுக்காக ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் அதே வசனத்தை மறுபடியும் அவர்களுக்கு கொடுக்க செய்தார். 3வது முறையும் கர்த்தர் உறுதிப்படுத்தினார். அந்த நாளிலே நான் கேட்ட ஒரே ஒரு காரியம், ஆண்டவரே, அக்டோபர் மாதம் நீர் உம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்ல போகிற வார்த்தை என்ன என்று கேட்கும்போது கர்த்தர் சொன்ன வார்த்தை என்னவென்றால், கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடியே உங்களை என்ன செய்வார் என்றால் ஆசீர்வதிப்பார். சொல்லுங்க ஒரு அல்லேலூயா. வசனத்தின் 2வது பகுதியை தேவன் நமக்கு திட்டமாய் சொல்லுகிறார். கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடியே உங்களை ஆசீர்வதிப்பார். என்னோடு சேர்ந்து சொல்லுங்கள், கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடியே என்ன செய்வார்? உங்களை ஆசீர்வதிப்பார். இப்ப சொல்லுங்க, கர்த்தர் எனக்கு சொல்லியபடியே என்னை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் எங்களுக்கு குடும்பத்திற்கு சொல்லியபடியே எங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அதனால் என்னால் திட்டமாய் சொல்ல முடியும், இந்த சத்தத்தை கேட்கிற தேவ பிள்ளைகள் யார் யாரெல்லாம் இதை விசுவாசிக்கிறார்களோ, கர்த்தர் இதுவரை இந்த 9ஆம் மாதம் வரை அவர்களுக்கு என்னென்ன வாக்குத்தத்தம் சொல்லி அது தாமதமாயிருக்கிறதோ, நிறைவேறாமல் காலதாமதமாயிருக்கும் என்றால் அந்த அத்தனை வாக்குத்தத்தங்களையும் 10வது மாதம் அவர் சொல்லியபடியே நிறைவேற்ற போகிறார். சொல்லுங்க, கர்த்தர் சொல்லியபடியே என்ன செய்ய போகிறார்? நிறைவேற்ற போகிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த 40 வருஷம் அவர்கள் வனாந்தரத்திலே நடக்கிறார்கள். வனாந்தரத்திலே நடக்கும் பொழுது ஒரு பெரிய சந்ததி தேவனை முறுமுறுத்து, தேவனுக்கு விரோதமாய் பேசி, தேவனை விசுவாசிக்காமல், தேவனுக்கு விரோதமாகவே பரீட்சை பார்த்து ஒரு பெரிய கூட்டத்தார் லட்சக்கணக்கிலே வனாந்தரத்திலே மடிந்து போனார்கள். மோசேவுக்கு வயசாகிவிட்டது. இன்னும் கொஞ்ச நாட்களுக்குள் மோசே மரிக்க போகிறார். ஆனால் இந்த வசனத்தை எப்பொழுது அவர் சொல்கிறார் என்றால், உபாகம புஸ்தகம் ஒரு புதிய தலைமுறை பிறந்திருக்கிறது. வனாந்தரத்தில் 40 வருஷம் நடந்தார்களே, அப்பொழுது வனாந்தரத்தில் பிறந்தவர்கள் இவர்கள் எகிப்து தேசத்தில் பிறந்தவர்கள் கிடையாது. வனாந்தரத்திலே போகும்போது பிறந்த அந்த புதிய சந்ததிக்கு தான் மோசே நினைவூட்டலாய் சொல்லுகிறார். என்ன சொல்றார்னா, உங்கள் பிதாக்களுக்கு ஆண்டவர் என்ன சொன்னாரோ அதை உங்கள் வாழ்க்கையிலும் அப்படியே நிறைவேற்றுவார் என்று சொன்னார். ஹல்லேலூயா. எனக்கு என்ன உங்களுக்கு வார்த்தை சொல்லியிருக்கார் என்று எனக்கு தெரியாது. ஆனா ஒன்று சொல்ல முடியும், உங்களுக்கு சொன்ன வார்த்தையை உங்கள் பிள்ளைகளுக்கு நிறைவேற்ற அவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார். கர்த்தர் உங்களுக்கு சொல்லிய வார்த்தையை உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில காண கர்த்தர் இந்த மாதம் கிருபை செய்வார். அதை நான் அப்படியே விசுவாசிக்கிறேன். இந்த வார்த்தைகளை கேட்டபொழுது அந்த ஜனங்கள் தேவனை ஏற்றுக்கொள்ள, விசுவாசிக்க, அவர்களுடைய வாழ்க்கையை அந்த இடத்திலே தேவன் பக்கமாய் திருப்புவதற்கு அது ஆசீர்வாதமாய் மாறிட்டு, எகிப்திலிருந்து புறப்பட்ட சந்ததி கானானுக்குள் போகவில்லை. ஆனால் இந்த வாக்குத்தத்தத்தை பெற்ற பிள்ளைகளை கர்த்தர் கானானுக்குள் கொண்டு போய் சேர்த்தார். நான் சொல்லுகிறேன், இந்த வசனத்தை விசுவாசிக்கிற பிள்ளைகளுக்கும் கானானின் ஆசீர்வாதங்களை காண கிருபை செய்வார். பக்கத்தில் தட்டி சொல்லுங்க, கானானின் ஆசீர்வாதங்களை கர்த்தர் காண செய்வார். Glory to God. Hallelujah. Hallelujah. கர்த்தர் நிச்சயமாய் அதை செய்வாராக. இப்பொழுது இந்த வார்த்தையை சொல்லியவர் யார் என்பதுதான் நம்ம ரொம்ப கவனிக்க வேண்டும். ஏன்னா வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடியே உங்களை ஆசீர்வதிப்பார் என்றால், அப்ப எனக்கு சொன்னவர் யார் என்று நான் அறிந்தால்தான் சொன்னவரை விசுவாசிக்க முடியும். சொன்னவர் எனக்கு நிறைவேற்றுவார் என்கிற அந்த விசுவாசம் இன்னும் துளிர்விடும். உங்களுக்கு இந்த வார்த்தையை சொன்னவர், வனாந்தரத்தில் அந்த புதிய சந்ததிக்கு வார்த்தையை சொன்னவர் எப்படிப்பட்ட தேவன் என்று நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். வாசிங்கள். முதலாவது என்னோடு சேர்ந்து என்னாகம புஸ்தகம் 23வது அதிகாரம் 19வது வசனத்தை வாசிங்கள். எனக்கு இந்த வார்த்தையை சொன்ன தேவன் யார்? எப்படிப்பட்டவர் அவர்? பொய் சொல்ல
தேவன் ஒரு மனிதன் அல்ல, தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனமாற அவர் ஒரு மனுபுத்திரனும் அல்ல, மனம் மாற அவர் ஒரு மனுபுத்திரனும் அல்ல, அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ, அவர் வசனித்தும் நிறைவேற்றாமல் இருப்பாரோ. அப்போ நான் உனக்கு சொன்னபடியே உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று இந்த மாதம் என்னை தட்டி திட்டமாய் சொன்ன தேவன் எப்படிப்பட்டவர் நீங்க இப்ப எனக்கு சொல்ல முடியுமா? எப்படிப்பட்டவர் சொல்லுங்க எல்லாரும், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். எப்படிப்பட்டவர்? வசனம் சொல்லுது, அவர் உண்மை உள்ளவர். முதலாவது சொல்லுங்க, என் தேவன் எப்படிப்பட்டவர்? உண்மை உள்ளவர். இஸ் a faithful God. அவர் உண்மை உள்ளவர். ஒருவேளை நாம் இந்த உடன்படிக்கைக்கும் இந்த தேவனுக்கும் பலமுறை உண்மையற்றவர்களாய் போயிருக்கலாம், பலமுறை இந்த தேவனை விட்டு தூரம் போயிருக்கலாம், பலமுறை கர்த்தருடைய வார்த்தையை நம்பாமல் போயிருக்கலாம், எந்த சூழ்நிலை வேண்டாலும் நீங்கள் போயிருக்கலாம். ஆனால் இந்த அக்டோபர் மாதத்தின் முதல் வேளைகளிலே நீங்கள் விசுவாசிக்க வேண்டிய ஒரு காரியம் என்னவென்றால், எனக்கு வார்த்தை சொன்னவர் எப்படிப்பட்டவர் என்றால் அவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார். பொய் சொல்வதற்கு அவர் மனுஷன் அல்ல. சொல்லுங்க, பொய் சொல்வதற்கு அவர் யார் கிடையாது? மனுஷன் கிடையாது. ஒருவேளை இந்த 9 மாதம் மனுஷன் உங்ககிட்ட நிறைய பொய்களை சொல்லி இருக்கலாம். நீங்க அந்த பொய்களெல்லாம் கேட்டு உங்களுக்கு ஒரு வெறுப்பே வந்திருக்கலாம். ஏன் இப்படி போய் பேசுகிறார்கள், ஒரு சின்ன காரியத்துக்கு இப்படி போய் பேசுவார்களா என்று பல கேள்விகள் உங்களுக்கு வரலாம். ஆனால் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன தேவன் நம்மை போல ஒரு மனுஷன் அல்ல. அவர் ஒரு காலம் பொய்யுரையாத தேவன். சொல்லுங்க, அவர் எப்படிப்பட்டவர்? பொய்யுரையாத தேவன். வாயிலிருந்து இதுவரை அவர் ஒரு பொய் கூட சொன்னது கிடையாது. அவ்வளவு ஒரு நல்ல தேவன் எனக்கு இருக்கிறார். அதனால நான் என்ன செய்ய முடியும்னா, அவரை 100க்கு 100 என்ன செய்ய முடியும்? சொல்லுங்க, நான் 100க்கு 100 என்ன செய்ய முடியும்? நம்ப முடியும். நான் சந்தேகப்பட வேண்டிய அவசியம் இல்லை. செய்வாரா? ஒருவேளை 9 மாதம் செய்யாம தாமதமாயிருச்சு, 10வது மாதம் செய்யாம போயிடுவாரோ, இப்படிப்பட்ட சந்தேகங்கள் இருக்கும் என்றால் அதுக்கு தான் நான் மறுபடியும் உறுதியாய் சொல்கிறேன், 10வது மாதம் என்பது 9 மாதங்கள் சொன்ன வார்த்தைகளை நிறைவேற்றுகிற மாதமாக கர்த்தர் மாற்றுவாராக. காரணம், அவர் வார்த்தையில் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். He is faithful in his words. இன்னொரு வசனத்தை வாசிங்கள். உபாகமம் 7வது அதிகாரம் 9வது வசனம். ஆகையால் தேவனாகிய கர்த்தரே தேவன் என்றும், உன் தேவனாகிய கர்த்தரே தேவன் என்றும், தம்மில் அன்பு கூர்ந்து கற்பனைகளை கைக்கொள்ளுகிறவர்களுக்கு அவர், தம்முடைய கற்பனைகளை கைக்கொள்கிறவர்களுக்கு அவர் 1000 தலைமுறை மட்டும் உடன்படிக்கையையும் தயவையும் காக்கிற உண்மையுள்ள தேவன் என்றும், காக்கிற உண்மை உள்ள தேவன் என்றும் அங்கு எழுதப்பட்டிருக்கிறது. ஆனா மேல சொல்லுகிறது, வாசிங்க அந்த வசனத்தை இன்னொரு எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. ஆகையால் உன் தேவனாகிய கர்த்தரே தேவன் என்றும், தம்மில் அன்பு கூர்ந்து தமது கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கு அவர் எப்படிப்பட்டவரா இருப்பார்னா, 1000 தலைமுறைக்கு அவர் எப்படி இருப்பார்னா உண்மை உள்ள தேவனா இருப்பார். நீ சொல்றேன், தேவனுடைய வார்த்தையை மறந்துட்டு, தேவனுடைய வார்த்தைனா என்னன்னே புரியாம, தேவனுடைய வார்த்தைக்கு தன்னை விட்டு கொடுக்காத ஒரு நபருக்கு ஆண்டவர் எப்படி உண்மை உள்ளவராய் இருப்பார்னு நீங்க என்ன நம்புறீங்கன்னு எனக்கு தெரியல. ஆனால் வசனம் சொல்கிறது, தம்முடைய வார்த்தையை நேசிக்கிறவர்கள், தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கும் வார்த்தையை கை கொள்கிறவர்களுக்கும் அவர் எப்பொழுதுமே எப்படி இருப்பார்னா உண்மை உள்ளவர்களாய் இருப்பார்கள், உண்மை உள்ளவராய் இருப்பார். இந்த உலகத்தில் நம்ம 2 விதமா பிரிச்சிடலாம். ஒன்று, தேவன் மேல் உண்மையாய் அன்பு செலுத்துகிறவர்கள், தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்கிற விருப்பம் உள்ள ஒரு தேவனுடைய பிள்ளைகள். ஆனால் அதே நேரத்தில் இன்னொரு கூட்டத்தார் இருக்கிறார்கள், கர்த்தர் மேல் உண்மையான அன்பு செலுத்தாதவர்கள், கர்த்தருடைய வார்த்தைக்கு தன்னை அர்ப்பணிக்காதவர்கள். இப்படிப்பட்டவர்கள் யாராவது இந்த சத்தத்தை கேட்பீங்கன்னா, தயவாய் சொல்கிறேன், இந்த நாளிலே உங்கள் உண்மை உள்ள தேவனை நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது, அவரில் அன்பு கூறும் பொழுது, அவருடைய வார்த்தைக்கு உங்களை ஒப்பு கொடுக்கும் பொழுது, மீண்டும் ஒரு விசை அவர் உண்மை உள்ளவர் என்பதை உங்கள் வாழ்க்கையில காண்பிக்க அவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார். அதனால்தான் 2 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிங்க. நாம் உண்மை இல்லாதவர்களாய் இருந்தாலும் அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார், அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். தம்மை தாம் மறுதலிக்க மாட்டார், அவர் தம்மை தாமே என்ன செய்ய மாட்டார்னா மறுதலிக்க மாட்டார். நான் உண்மை இல்லாம போனாலும் பைபிள் சொல்லுது, அவர் எப்படிதான் எனக்கு இருக்க போகிறார்? உண்மை உள்ளவராய் இருப்பார். ஒரு விசை அந்த உண்மை உள்ள தேவனுக்கு கரங்களை உயர்த்தி நம்ம ஸ்தோத்திரம் பண்ணலாமா?
கண்களை மூடி அப்படியே ஜெபம் பண்ணுங்க. ஒரு 30 வினாடி சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, நீர் எனக்கு இந்த மாதம் உண்மை உள்ளவராய் இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். நீர் உண்மை உள்ளவர் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவரே, நீர் எனக்கு உண்மை உள்ளவராகவே இருக்கிறீர். கடந்த நாட்கள்ல இருந்தீங்க ஆண்டவரே. இந்த மாதம் எனக்கு உண்மை உள்ளவராய் இருக்கிற போறதுக்காக ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நல்ல வாய்களை திறந்து சொல்லுங்க, உண்மை உள்ள தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். நல்ல சத்தமா சொல்லுங்க, உண்மை உள்ள தேவனே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நன்றி அப்பா, நன்றி அப்பா. சங்கீதம் 100வது அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்லுகிறது, அந்த தேவன் எப்படிப்பட்டவர் பாருங்கள். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றென்றைக்கும். அவருடைய உண்மை எப்படி இருக்குன்னா தலைமுறை தலைமுறைக்கும் இருக்கிறது. எனக்கு உண்மை உள்ளவராய் இருந்தார். கடந்த நாட்களிலே என்னுடைய தகப்பனுக்கு உண்மையாய் இருந்தார், எனக்கு உண்மையாய் இருக்கிறார். என் பிள்ளைகளுக்கும் அவர் எப்படி இருப்பார்னா உண்மை உள்ளவராக இருப்பார். இன்றைக்கு இந்த வார்த்தையை குறித்து வைத்து நீங்க இந்த மாதம் முழுவதும் ஜெபிக்கணும். உண்மை உள்ள தேவனே, இந்த மாதம் நீர் அதை நிறைவேற்றி கொடுக்க போறதுக்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாள் காலையிலும் இந்த ஜெபத்தை நீங்க செய்யாம போயிடக்கூடாது. உண்மை உள்ள தேவனே, எனக்கு சொன்னதை நிறைவேற்ற போறதுக்காக ஸ்தோத்திரம் என்று விசுவாசித்து நீங்கள் செய்யும் போது, அவிசுவாசித்து அவர்கள் அன்பு கூறும் போது, விசுவாசித்து அவருடைய வார்த்தைக்கு ஒப்பு கொடுக்கும் போது நிச்சயம் அந்த வார்த்தை நிறைவேறுகிறதை நீங்கள் காண்பீர்கள். இரண்டாவது, அவர் எனக்கு எப்படிப்பட்டவர், எனக்கு வார்த்தை கொடுத்த தேவன் எப்படிப்பட்டவர். வாசிங்கள் ஏசாயா 49வது அதிகாரம். ஏசாயா 49வது அதிகாரம் 15 வசனத்தை வாசிங்க. எனக்கு வார்த்தை கொடுத்தவர் எப்படிப்பட்ட தேவன். ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல், தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் பாலகனை மறப்பாளோ, தன் பாலகனை மறப்பாளோ. அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. அப்ப எனக்கு வார்த்தை கொடுத்தவர் எப்படிப்பட்டவர். இரண்டாவது, இப்பதான் கரெக்டா லைனுக்கு வந்தீங்க. அவர் எப்படிப்பட்டவர். மறக்காதவர். சொல்லுங்க, மறக்காதவர். வார்த்தையை கொடுத்தவர் எனக்கு மறக்காதவர். என்னையும் மறக்கல, எனக்கு சொன்ன வார்த்தை அவர் என்ன செய்யல, மறக்கல. நீங்க மறந்திருக்கலாம். இந்த மாசம் 1ஆம் தேதி என்ன வாக்குத்தத்தம் உங்களுக்கு சொன்னார், நீங்க மறந்து போயிருக்கலாம். 2ஆம் தேதி என்ன நீங்க மறந்து போயிருக்கலாம். ஆனால் ஒன்று ஆண்டவர் திட்டமாய் சொன்னார், யார் மறந்தாலும் நான் அந்த வார்த்தையை மறக்கவில்லை. நிச்சயமாய் 10வது மாதம் நிறைவேற்ற உண்மை உள்ளவராய் இருக்கிறார். பக்கத்துல தட்டி சொல்லுங்க, அவர் மறக்காதவர். எஸ். இரண்டாவது குறிப்பு, நீங்க ஜெபிக்க வேண்டிய வார்த்தை, மறக்காத தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். என் நினைவாய் இருந்து இதை நிறைவேற்ற போகிறீரே உமக்கு ஸ்தோத்திரம் என்று நீங்கள் ஆண்டவர்கிட்ட அர்ப்பணிச்சா போதும். மறக்காத தேவன். வாசிங்க, ஒரு சம்பவத்தை உங்களுக்கு காண்பிக்கிறேன். ஆதியாகம புஸ்தகம், புக் ஆஃப் ஜெனசிஸ் சாப்டர் 40. ஆதியாகம புஸ்தகம் 40வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிங்க. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலிருந்து நான் சொல்கிறேன். இதுதான் அதன் அர்த்தம் என்று சொன்னதும் அன்றி, நீ வாழ்வடைந்திருக்கும் போது என்னை நினைத்து என் மேல் தயவு வைத்து என் காரியத்தை பார்வோனுக்கு அறிவித்து இந்த இடத்திலிருந்து என்னை விடுதலையாக்க வேண்டும். போதும். அடுத்த வசனம் 23ஆம் வசனத்தை வாசிங்க. ஆனாலும் பானபாத்திரனின் தலைவன் யோசேப்பை நினையாமல் அவனை மறந்து விட்டான். யோசேப்பு போன பாதையிலே நான் எப்படி மனிதர்கள் மறக்கிறார்கள் என்பதை நான் உங்களுக்கு காண்பித்து, தேவன் எப்படி மறக்காதவர் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். யோசேப்புடைய வாழ்க்கையிலே தன்னுடைய சொந்த சகோதரர்களா, நம்ம எல்லாருக்கும் இந்த சம்பவம் தெரியும். குழியிலே போடப்பட்டான், வஸ்திரங்கள் கிழிக்கப்பட்டது, மரணத்துக்கு நேராக தள்ளப்பட்டு பின்பதாக அவன் விற்கப்படுகிறதை பார்க்கிறோம். விற்கப்பட்ட இடத்திலே அடிமையாக போனான். தவறான குற்றச்சாட்டு ஒன்றை சொல்லி மறுபடியும் அவனை சிறைச்சாலையிலே போட்டார்கள். சிறைச்சாலையில இருக்கும்போது ஒரு அற்புதம் நடக்கிறது போல நடந்தது. என்ன அப்படின்னா, அந்த சிறைச்சாலைக்குள்ள 2 பேர் வராங்க. 2 பேர்ல ஒருத்தனுக்கு இவன் சரியாக விளக்கத்தை சொல்லுகிறான். ராஜா உன்னை இப்படித்தான் உயர்த்தி வைக்க போறான் பானபாத்திரக்காரன், நிச்சயமா நீ ராஜா கிட்ட மறுபடியும் பான பாத்திரத்தை எடுத்து கொடுப்பேன்னு சொல்லி அர்த்தத்தை சொல்லிட்டு ஒரு காரியத்தை சொன்னான். நீ உயர்ந்திருக்கும் போது ஒரு காலம் என்ன செய்திராத. எல்லாரும் சொல்லுங்க, ஒரு காலம் என்ன செய்திராத. மனிதனாலே என்ன செய்வான், பக்கத்துல தட்டி சொல்லுங்க, மனுஷனாலே என்ன செய்வான். உங்களை யார் இந்த 9 மாசம் மறந்திருக்கான்னு எனக்கு தெரியல. நிறைய பேர் மறந்த பாதையில நீங்க போயிருக்கலாம். ஆனால் நீங்கள் அறிந்திருக்கிற தேவன், உங்களுக்கு வார்த்தை கொடுத்த தேவன் எப்படிப்பட்டவர்னா, மனுஷன் மறந்துட்டான். யோசேப்புடைய அர்த்தத்தை பெற்ற நன்மை பெற்றவன் மறந்துட்டான். ஆனா பைபிள் திட்டமாய் சொல்லுகிறது, ஒரு நாள் வந்தது, கர்த்தர் யோசேப்பை நினைத்தருளினார். அதே சிறைச்சாலையிலிருந்து சிங்காசனத்துக்கு கொண்டு வர அவர் உண்மை உள்ளவராயிருந்தார்.
யார் வேணா மறந்து போயிருக்கலாம். இரண்டாவது, உங்களுக்கு வார்த்தை கொடுத்த தேவன் ஒரு காலம் அவர் மறக்கவே இல்லை. அந்த வார்த்தையை நிச்சயம் உங்களுக்கு நிறைவேற்றி கொடுப்பார். அதுக்கு ஆதாரமா இன்னொரு வசனத்தை வாசிங்கள். உபாகமம் புஸ்தகம் 4வது அதிகாரம் 31ஆம் வசனத்தை வாசிங்க. எப்படிப்பட்டவர் என்னுடைய தேவன், மறக்காதவர். உபாகமம் டியூட்ரானமி சாப்டர் 4 verse 31. இந்த வசனத்தை எல்லாம் குறித்து வைத்துதான் நீங்க இந்த மாசம் முழுவதும் ஜெபம் பண்ண போறீங்க. உன் தேவனாகிய கர்த்தர், உன் தேவனாகிய கர்த்தர் இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறபடியால் அவர் உன்னை கைவிடவும் மாட்டார், உன்னை அழிக்கவும் மாட்டார். உன் பிதாக்களுக்கு தாம் ஆணையிட்டு கொடுத்த உடன்படிக்கையை மறக்கவும் மாட்டார். அந்த கடைசி வரி எல்லாரும் சொல்லலாமா? உன் பிதாக்களுக்கு தாம் ஆணையிட்டு கொடுத்த உடன்படிக்கை என்ன செய்ய மாட்டார்? மறக்க மாட்டார். அல்லேலூயா! எவ்வளவு ஒரு சந்தோஷம் பாருங்க. தேவனே நம்மிடத்துல திட்டமா சொல்றார். யார் வேணாலும் உன்னை மறந்துருக்கலாம். யாராவது ஏதாவது செய்தேன்னு சொன்னாங்களே இந்த 9 மாசத்துல, இதை நான் உனக்கு செஞ்சு கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லி நீங்க பல முறை அவங்களை நினைவுபடுத்தியும் அதை குறித்து அவங்க சட்டை கூட பண்ணாம இருக்கலாம். ஆனால் இந்த மாதம் அந்த 9 மாதங்கள் நீங்க பட்ட அவமானம், 9 மாதங்கள் தடைப்பட்டவைகளை 10வது மாத கர்த்தர் மறக்கல, அதை சொன்னபடியே நிறைவேற்ற உண்மை உள்ளவராயிருக்கிறார். அப்ப நீங்களும் நானும் சொல்லணும், மறக்காத தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். கரங்களை வைத்து அப்படியே எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணலாமா? இரண்டாவது, ஆண்டவரே நீர் மறக்காதவர். ஆண்டவரே நீர் அந்த வார்த்தை எனக்கு நிறைவேற்றி கொடுக்க போறதுக்காக ஸ்தோத்திரம். மறக்காத தேவனுக்கு ஸ்தோத்திரம். இந்த உலகத்தில் உள்ள எல்லாரும் மறந்து போகலாம், நேசித்தவர்கள் மறந்து போகலாம், பெற்றோர் மறந்து போகலாம், உடன் பிறந்தவர்கள் மறந்து போகலாம், நாங்கள் நேசித்தவர்கள் மறந்து போகலாம். ஆனால் எங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன தேவன் அவர் மறக்கவே இல்லை. மறக்காத தேவனுக்கு ஸ்தோத்திரம். 2 கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. என்னை மறக்காத தேவனுக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. என்னை மறக்காத தேவனுக்கு ஸ்தோத்திரம். நீங்க சொல்ல 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 பிசாசு வெட்கப்படுகிறார். ஏன்னா கர்த்தர் இந்த மாதம் அதை நிறைவேற்ற போகிறார். ஹல்லேலூயா! எவ்வளவு ஒரு சந்தோஷம். இந்த வார்த்தை கிடைச்ச உடனே எனக்குள்ள பயங்கரமான சந்தோஷம். இந்த பல முறை பல மாதங்கள்ல பயங்கரமான ஒரு சின்ன நெருடல் வந்துட்டே இருக்கும். கர்த்தர் இதை தான் திட்டமா சொல்றாரா, இதை தான் ஜனங்களுக்கு சொல்லும். ஆண்டவரே எனக்கு அங்க போறதுக்கு முன்னாடி ஒரு அடையாளத்தை காண்பீங்க, மறுபடியும் எனக்கு உறுதிப்படுத்துங்க. ஆனால் இதை முன் குறித்தே ஆண்டவர் சொன்னார், நான் ஒருத்தரையும் மறக்கல, அவர்களுக்கு நிச்சயமாய் அதை நான் நிறைவேற்றி கொடுக்க போகிறேன். மறக்காத தேவனுக்கு ஸ்தோத்திரம். மூன்றாவது, என்னை ஆசீர்வதிப்பேன்னு சொன்ன தேவன் எப்படிப்பட்டவர் நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். வாசிங்கள் 102வது சங்கீதம் 27வது வசனத்தை வாசிங்க. எப்படிப்பட்ட தேவன் அவர்? நீரோ மாறாதவராய் இருக்கிறீர். நீரோ மாறாதவராய் இருக்கிறீர். உம்முடைய ஆண்டுகள் முடிந்து போவதில்லை. உம்முடைய ஆண்டுகள் ஒரு காலம் என்ன செய்யாதுனா முடிந்து போகவே போகாது. எனக்கு காரியத்தை நிறைவேற்றுவேன்னு சொன்னவர், என்னை ஆசீர்வதிப்பேன்னு சொன்னவர். இப்ப சொல்லுங்க, அவர் மூன்றாவது எப்படிப்பட்ட தேவன்? மாறாதவர். இரண்டாவது என்ன எப்படிப்பட்டவர்? அவரு மறக்காதவர். இப்போ அவர் மூணாவது எனக்கு எப்படி இருக்க போகிறார்? மாறாதவராய் இருக்கிறார். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் எப்படி இருக்கிறார்? மாறாதவராக இருக்கிறார். ஒருவேளை சிலருக்கு அதை கேட்டு கூட அப்படியே மாறாதவரா அப்படின்றது போல இருக்கலாம். ஆனால் இந்த வார்த்தையை விசுவாசித்து பாருங்கள். இந்த வார்த்தையை நீங்கள் உட்கொள்ள ஆரம்பிங்க. ஒவ்வொரு நாளும் இந்த விதையை எடுத்துக்கொண்டு போய் உங்க கண்ணீர்னால் அதை நிரப்புங்கள். அது நிச்சயமாய் ஜீவன் பெற்று துளிர் விடும் போது நீங்கள் அறிந்து கொள்வீங்கள், ஆண்டவர் எப்படிப்பட்டவர்னா மாறாதவராய் இருக்கிறார். யார் வேணாலும் அவங்களுடைய நிறத்தை மாற்றி இருக்கலாம். சூழ்நிலைமை கேட்டது போல நான் சொல்ல, மனுஷன் மறக்கவும் செய்வான், சூழ்நிலைமை கேட்டது போல மனுஷன் என்ன செய்வான்? மாறவும் செய்வான். அதுதான் மனிதனாலே அவனுக்கு நிறைய காரியத்தை நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கலாம். ஆனா அதுக்கு நேர் எதிர்மறையா இருக்கிறவர் யார்னா நீங்களும் நான் ஆராதிக்கிற தேவன். அவர் மனிதனை போல் அல்ல, அவர் எப்பொழுதுமே மாறாதவராய் இருக்கிறார். என் குடும்பத்துக்கு மாறாதவர், எங்கள் சபைக்கு மாறாதவர். இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் நான் விசுவாசிக்கிறேன். இந்த வார்த்தை அவர் அழைத்து கொண்டு வந்து சொல்கிறார், நான் எப்படி இருக்கிறேனா மாறாதவராய் இருக்கிறேன். வாசிங்க ஒரு வசனத்தை, ஆதியாகமம் புஸ்தகம் 28வது அதிகாரம் 15வது வசனத்தை வாசிங்க. ஆதியாகமம் Genesis chapter 28 verse 15. ஒரு மனிதன் தனிமையா இருக்கும்போது கர்த்தர் அந்த முற்பிதாக்களை சந்தித்து எப்படி பேசி இருக்கிறார் பாருங்க. நான் உன்னோட இருந்து நீ போகிற இடத்தில் எல்லாம் உன்னை காத்து, நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து, இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை. அப்படின்னா கடைசி வரை நான் எப்படிதான் இருப்பேனா? மாறாதவராய் இருப்பேன். நான் உனக்கு சொன்னதை நிச்சயம் என்ன செய்வேன்? நிறைவேற்றுவேன். பக்கத்துல தட்டி சொல்லுங்க, மாறாத தேவன் நிச்சயம் நிறைவேற்றுவார்.
ஹல்லேலூயா. கொஞ்சம் சொல்லும்போது சிரிச்சிட்டு தான் சொல்லுங்க. நீங்க சொல்றத பார்த்தா அவங்க அதை கூட விசுவாசிக்க முடியாது. நல்ல சந்தோஷமா தான் வலது பக்கம் இடது பக்கம் பார்த்து சொல்லுங்க. வீட்டில் தனியா இருப்பீங்கன்னா ஆண்டவரை பார்த்தே சொல்லுங்க, நீர் எனக்கு மாறாதவராய் இருப்பீர் ஆண்டவரே. எல்லாம் இந்த பூமியில மாறுது, இந்த உலகத்தில் உள்ள எல்லாமே மாறுது. வயதாக ஆக நமக்கும் பல மாற்றங்கள் சரீரத்தில் வருகிறது. எல்லாமே மாறிக்கொண்டிருந்தாலும் பைபிள் சொல்லுது, வானமும் பூமியும் ஒழிந்து போகும், ஆனால் அவருடைய வார்த்தைகள் ஒரு காலம் என்ன செய்யாதுன்னா ஒழிந்து போகவே போகாது. இதை விசுவாசிக்கக்கூடிய இருதயம் எனக்கு தேவை. இன்னைக்கு மனுஷனை பார்த்து ஆண்டவரை முடிவு பண்ணிடாதீங்க. நீங்க போற பாதையை வச்சு இந்த ஆண்டவர் இப்படின்னு முடிவு பண்ணிடாதீங்க. இன்றைக்கு அந்த 10வது மாதம் 9 மாதங்கள் நிறைவேறாத காரியம்லாம் இந்த 10வது மாதம் மாறாதவர் உங்களுக்கு செய்து முடிக்க போதுமானவர். அதனால தான் ஆண்டவர் இப்படி சொன்னார். வாசிங்க மல்கியா புஸ்தகம் 3வது அதிகாரம் 6ஆம் வசனத்தை கவனிங்க. மல்கியா புஸ்தகம் 3வது அதிகாரம் 6ஆம் வசனத்துல தேவன் எவ்வளவு திட்டமாய் மறுபடியும் சொல்கிறார் பாருங்கள். எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? நான் கர்த்தர், நான் எப்படிப்பட்டவர்? மாறாதவர். சொல்லுங்க, நான் கர்த்தர், நான் மாறாதவர். ஆகையால் யாக்கோபின் புத்திரராகிய நீங்கள் என்ன செய்வதில்லை? அவர் மாறாதவராய் இருக்கிறபடியினால் நான் நிர்மூலமாகாதபடி கர்த்தர் என்னை காத்துக் கொள்வார். அல்லேலூயா. 3வது, மாறாத தேவனுக்கு ஸ்தோத்திரம். சொல்லுங்க, மாறாத தேவனுக்கு ஸ்தோத்திரம். எவ்வளவு ஒரு நல்ல ஆண்டவர் பாருங்க. தன் பிதாக்களுக்கு சொன்னபடியே உங்களுக்கு நிறைவேற்றுவார். சொன்னவர் யார்? முதலாவது சொன்ன தேவன் அவர் உண்மை உள்ளவர். சொன்ன தேவன் இரண்டாவது எப்படிப்பட்டவர்? அவர் மறக்காதவர். சொன்ன தேவன் எப்படிப்பட்டவர்? அவர் மாறாதவர். எல்லாம் மாறிக்கொண்டே இருக்கலாம், ஆனா இன்றைக்கு நீங்கள் அப்படியே விசுவாசிக்கணும். என் ஆண்டவர் எனக்கு மாறாதவராக இருந்து அதை நிறைவேற்றி கொடுப்பார். கடைசியா ஒரே ஒரு காரியத்தை நான் சொல்லி நிறைவு செய்கிறேன். வாசிங்க ஆதியாகமம் புஸ்தகம் 17வது அதிகாரம் 1வது வசனம். எனக்கு சொன்ன தேவன் எப்படிப்பட்டவர், என் முற்பிதாக்களுக்கு எப்படி சொல்லி அதை நிறைவேற்றி இருக்கிறார். வாசிங்கள் ஆதியாகமம் புஸ்தகம் 17வது அதிகாரம் 1ஆம் வசனம். ஆபிரகாம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி நான் சர்வ வல்லமை உள்ள தேவன், எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. இப்போ 4வது நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர்? வல்லமை உள்ளவர். நிறைவேற்றி முடிக்க எப்படிப்பட்டவர்? அவர் வல்லமை உள்ளவர். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. இந்த மாசம் நீங்க ஜெபம் பண்ணும்போது சொல்லிக்கிட்டே ஜெபிக்க வேண்டிய வார்த்தை, நீர் சர்வ வல்லமை உள்ளவர். ஆகையால் எனக்கு சொன்னதை நீர் என்ன செய்ய போறீங்கன்னா நிறைவேற்றி முடிக்க போறீங்க. நான் நிச்சயமா விசுவாசிக்கிறேன், அநேக சாட்சிகளை கர்த்தர் எழுப்ப போகிறார். இந்த சத்தத்தை கேட்கிற பிள்ளைகளை நிச்சயமா கர்த்தர் சாட்சியாக அடையாளமா இதே சபையில நிறுத்துவார் அப்படின்ற ஒரு பெரிய விசுவாசம் எனக்கு. நீங்கள் ஆண்டவரை விசுவாசித்து இந்த வார்த்தையை விசுவாசித்து ஜெபிக்கும் பொழுது உங்களை அத்தனை பேரையும் ஆண்டவர் சாட்சியாக நிறுத்த போகிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். 100 வயசுல ஒரு மனுஷங்கிட்ட ஆண்டவர் வந்து சொன்னார், அப்பா என்ன பாருப்பா, நீ எனக்கு முன்னாடி உத்தமமா நடப்பனா, நீ உண்மையா நடப்பனா, நான் யார் என்பதை நீ பார்ப்பனா, நான் சர்வ வல்லமை உள்ள தேவன் என்பதை உன் வாழ்க்கையில காண்பா என்று சொன்னார். இன்னைக்கு ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியம் உத்தமம், அன்பு, அவருடைய வார்த்தையை கை கொள்வது. இதெல்லாம் நமக்குள்ள நம்ம இடம் கொடுக்க நான் சொல்றேன், அவர் சரியா அவருடைய காரியத்தை செய்வார். நான் அவர் விரும்புகிறதை செய்து கொண்டே இருக்கும்போது எனக்கானவைகளை அவர் செய்து நிறைவேற்ற உண்மை உள்ளவராய் இருக்கிறார். வாசிங்க ஆதியாகமம் 18வது அதிகாரம் 14ஆம் வசனம் வாசிங்க. கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? திட்டத்தில் உன்னிடத்திற்கு திரும்பி வருவேன், அப்பொழுது சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார். 100 வயதுல 17வது அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்றார், நான் சர்வ வல்லமை உள்ள தேவன். ஏன்னா ஆபிரகாம் விசுவாசத்தின் தகப்பன்னு சொல்லப்பட்ட அவருடைய வாழ்க்கையில சில தடுமாற்றங்கள் வந்தது. ஆனா மறுபடியும் ஆண்டவர் சொன்னார், நான் சர்வ வல்லமை உள்ள தேவன், நீ விசுவாசிப்பா அப்படின்னு அவங்க வீட்டில் வந்து சொல்லும்போது, சாராளுக்கு ஒரு நகைப்பு இருக்கு, சிலருக்கு இன்னைக்கு ஒரு நகைப்பு இருக்கலாம். அது எப்படி அது 9 மாசம் எதெல்லாத்தையும் சேர்த்து நிறைவேற்ற முடியுமா அப்படின்னு சொல்லி நீங்க நினைப்பீங்க. ஆனா நான் சொல்றேன், தேவனுடைய சமூகத்தில் நீங்கள் விசுவாசிக்கும் போதே அவர் சர்வ வல்லமை உள்ளவர், உங்களுக்கானவைகளை நிறைவேற்றி கொடுப்பார். நம்முடைய கிறிஸ்தவ ஓட்டத்தின் அஸ்திபார விசுவாசம். இன்னைக்கு இந்த வார்த்தையை விசுவாசிக்க முடியலனா நீங்க வேற எந்த வார்த்தையை விசுவாசிப்பீங்க? நான் உங்களை கேட்கிறேன், இந்த வார்த்தையை விசுவாசிங்க. எனக்கு சொன்னதை நிறைவேற்றுகிறவர் எப்படிப்பட்டவர்னா சர்வ வல்லமை உள்ள தேவன். 100 வயதில் ஆபிரகாமுக்கு பிள்ளை கொடுத்தாரா இல்லையா? பிள்ளை கொடுத்தார். நிச்சயம் அவர் யாருக்கு கொடுக்கணுமோ அதை சரியா கொடுப்பார்.
ஆபிரகாமுக்குள் கர்த்தரை விசுவாசிக்க ஆரம்பித்தார். ஆண்டவரை சர்வ வல்லமை உள்ள தேவன் விசுவாசிக்க ஆரம்பித்தார். கையில ஒரு பிள்ளையை காண்பிக்க ஆண்டவர் போதுமானவர். அன்றைக்கு சொல்றேன், நம்முடைய ஆண்டவரை போல வல்லமை மிக்க தேவன் இந்த உலகத்தில் ஒருத்தருமே இருக்க முடியாது. மரியாள் இயேசுவின் தாய்க்கு கூட ஒரு கேள்வி வந்தது. இப்படிப்பட்ட கேள்வி உங்களுக்குள்ள இருக்கா? வாசிங்க லூக்கா 1:34. 2 வசனத்தை வாசித்து முடிக்க போகிறோம். வாசிங்கள் லூக்கா 1வது அதிகாரம் 34வது வசனம். யாருக்குள்ள இந்த கேள்வி இருக்குன்னு தெரியல. அதற்கு மரியாள் தேவதூதனை நோக்கி இது எப்படி ஆகும்? போதும். அப்ப கவனிங்க, அதை முடிச்சு வீட்டுக்கு போயிட்டு நீங்க என்ன சொல்லிடக்கூடாது, என்ன சொல்றக்கூடாது, இது எப்படி ஆகும், எங்களுக்கு தெரியாது, அப்படியெல்லாம் ஆகாது. இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான். நல்ல தேவனுடைய வார்த்தை, ஆமென் அல்லேலூயா, வீட்டுக்கு போயிட்டு அதெல்லாம் எனக்கு அப்பமே தெரியும், உனக்கு மட்டும் என்ன செய்யாது, நடக்காது. இப்படி பேசுகிற ஒரு கூட்டத்தாரா நம்ம இருக்காதபடி தேவனை விசுவாசித்தா, உள்ளத்திலிருந்து முழு இருதயத்தோடு விசுவாசிப்பீங்கன்னா இது எப்படி ஆகும்னு உடனே அங்க தேவனிடத்திலிருந்து பதில் வருது. பரிசுத்த ஆவியானவரால் எல்லாம் ஆகும். சொல்லுங்க, சர்வ வல்லமை உள்ள தேவனால எல்லாம் ஆகும். பக்கத்துல தட்டி சொல்லுங்க, சர்வ வல்லமை உள்ள தேவனால எல்லாம் ஆகும். Glory to Jesus. சர்வ வல்லமை உள்ள தேவனால ஆகும். என்னால முடியாதப்பா, என் பலத்தால முடியாது, இன்னும் உங்க கூட இருக்க மனுஷனால முடியாது, இன்னும் கூட இருக்கிற யாராலும் முடியாது. ஆனால் யாரால முடியும்னா, நான் விசுவாசிக்கிற சர்வ வல்லமை உள்ள தேவனால முடியும். அவர் சத்துருக்களை சிதறடித்திருக்கிறார். எனக்கு முன்பாக நிச்சயமாய் சத்துருக்களை சிதறடிப்பார். எனக்கு முன்பதாக வருகிற தடைகள் உடைக்கப்படும் இந்த மாசம். அப்படி விசுவாசிப்பீங்கன்னா சங்கீதக்காரன் சொல்ற வசனத்தை வாசி நம்ம முடிக்கலாம். வாசிங்க சங்கீதம் 89வது அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 89 8ஆம் வசனம் வாசிங்க. சங்கீதம் 89:8. சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை போல் வல்லமை உள்ள கர்த்தர் யார்? உம்மை போல் வல்லமை உள்ள கர்த்தர் யார்? உம்முடைய உண்மை உம்மை சூழ்ந்திருக்கிறது. உம்முடைய உண்மை எப்படி இருக்குன்னா, உம்மை சூழ்ந்திருக்கிறது. அப்போ அவர் சொன்ன வார்த்தையெல்லாம் உண்மையான வார்த்தை. அவருக்கு வல்லமை, அவரை போல வல்லமை உள்ள தேவன் இந்த உலகத்தில் கிடையவே கிடையாது. சொல்லுங்க, அவரை போல வல்லமை உள்ள தேவன். 33 கோடி தேவர்கள்னு சொல்றாங்க. அத்தனை தெய்வங்கள் நிரம்பி கொட்டி கடந்தாலும் நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் சொன்னார். சொல்ல வேண்டிய வார்த்தை, அவர் உண்மை உள்ளவர். இரண்டாவது, அவர் எப்படிப்பட்டவர்? அவர் மறக்காதவர், அவர் மாறாதவர். நான்காவது, அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். அவரால் எல்லாம் கூடும். சொல்லுங்க, அவரால் எல்லாம் கூடும். இதை விசுவாசிங்க. இப்ப நம்ம வாசித்து நம்ம வாக்குத்தத்த வசனத்தை வாசி நம்ம நிறைவு செய்யலாம். வாசிங்கள் உபாகம புஸ்தகம் 1வது அதிகாரம் 11ஆம் வசனம் வாசிக்கலாமா? 2வது பகுதி எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். உபாகமம் 1வது அதிகாரம் 11ஆம் வசனம். கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடியே உங்களை ஆசீர்வதிப்பார். இப்ப மறுபடியும் சொல்லுங்க, கர்த்தர் எனக்கு சொல்லியபடியே என்னை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் என் பிள்ளைகளுக்கு சொல்லியபடியே எங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் எங்களுக்கு சொன்னதை நிச்சயம் இந்த நாளிலே நிறைவேற்ற அவர் எப்படிப்பட்டவர்னா, இப்ப எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, அவர் எப்படிப்பட்டவர்? உண்மை உள்ளவர். இரண்டாவது, அவர் மறக்காதவர். மூன்றாவது, அவர் மாறாதவர். நான்காவது, அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். 2 கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க.